பேர் வந்து சதீஷ்குமார். நான் வந்து சென்னையிலேருந்து வரோம். எங்கள் கம்பெனி வந்து டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் கம்பெனி. நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் என்ன ஸ்வாப்பபிள் பேலோட ட்ரோன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ட்ரோனே வந்து எல்லாருமே ஒரே ட்ரோனை வச்சு தான் ஸ்ப்ரேயர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. நாம என்னன்னா மல்டிபிள் பேலோடு ட்ரோன்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். ஒன்று ஸ்ப்ரேயரு, இன்னொன்று ஸ்ப்ரெட்டரு. ஒரே ட்ரோன்ல ரெண்டுத்தையுமே நம்மளால பண்ணிக்க முடியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டீலர்ஷிப் நம்ம இருக்காங்க. உங்களுக்கு இப்ப மக்களுக்கு நாங்க என்ன மாதிரி கொடுக்குறோம்னா ஸ்ப்ரேயரு, ஸ்ப்ரெட்டரு, இந்த இது வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம பைலட் ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து எந்த விஷயமா உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஸ்ப்ரே பண்றவங்களுக்கும் இது ட்ரோன்ல ஸ்ப்ரே பண்றவங்களுக்கு என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு. இப்ப நார்மலா ஃப்ளை பண்றவங்க ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டரு 100 ml தண்ணி யூஸ் பண்றாங்க. இதே ட்ரோன் மூலியமா நம்ம யூஸ் பண்ணும் போது 10 லிட்டர் தண்ணி, அதுல வந்து 50% ml இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளை பண்றோம். இதனால உங்களுக்கு வந்து தண்ணி மிச்சம், வாட்டர் மிச்சம், டைமிங் மிச்சம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதுல வந்து இன்னொன்னு ஸ்ப்ரெட்டர் அவங்க கொண்டு வந்திருக்கோம் கான்செப்ட். அது ஸ்ப்ரெட்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்பெல்லாம் வந்து வயல்ல போய் இறங்கி நம்ம சேத்துல இறங்கி நெல்லு இந்த மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கோம், யூரியா அந்த மாதிரி எல்லாம் தூரும். இப்ப அது வந்து பண்ண முடியாம நான் அதுலயே வந்து மிஷின்ல ஸ்ப்ரெட்டர் யூஸ் பண்ணி அந்த இதை தூரத்தை வந்து அந்த மிஷினை கண்டுபிடிச்சு நம்ம ஒரே ட்ரோனை வாங்கி மல்டிபிள் பேலோடு சிஸ்டமா மாத்திருக்கோம். இப்ப டீலர்ஷிப் நீங்க வேணும்னா நீங்க வந்து ஒரு 50,000 வந்து கம்பெனிக்கு பே பண்ணுவாங்க. பே பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ், நீங்க ஒரு கம்பெனி மாதிரி உங்க கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில உங்களுக்கு வந்து ட்ரோன் உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். நீங்க அதை வந்து என்ன மாதிரி இப்ப நீங்க ஒரு ஓனரா மாதிரி நீங்க வந்து சப்ளை பண்ணலாம் எல்லா இடத்துக்கும். அதே மாதிரி ஊருக்கு ஒரு டீலர் மட்டும் தான் நாங்க எடுத்திருக்கோம். இப்ப கோயம்புத்தூருக்கு ஒரு டீலர் மட்டும் தான். ஏன்னா அவங்க மூலியமா தான் நாங்க ட்ரோனே அந்த சேல்ஸே பண்ணுவோம். அதே மாதிரி மத்த யாராவது கோயம்புத்தூர்ல டீலர்ஷிப் வந்தாங்கன்னா உங்களுக்கு நாங்க தரமாட்டோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரோன் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங்கே கொடுத்துடுறோம். RPTO லைசன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப மினிமம் நீங்க தனியா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 25,000 இருந்து 30,000 ஆகுது. இப்ப நான் எங்கள்கிட்ட ட்ரோன் வாங்குறவங்களுக்கு நாங்களே அது ஃப்ரீ ட்ரைனிங் கோர்ஸ் RPTO லைசன்ஸ் நாங்க கொடுத்துடுறோம். சார், இப்போ ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர், அவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட நாங்க இப்போ ட்ரோன் வாங்கலாம் சார், எப்படி சார் சம்பாதிக்கிறது எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப நாங்க பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருந்து ட்ரோன் இப்ப வந்து இது கோயம்புத்தூர்ல வச்சுக்கோங்களா, கோயம்புத்தூர்ல போய் எங்கள்கிட்ட ட்ரோன் வாங்குறாங்களா, அவங்களுக்கு ட்ரோன் வாங்கினது இல்லாம அவங்களுக்கு ஒரு பிசினஸ் மாதிரி கொடுக்குறோம். எப்படின்னா இப்ப எல்லாருமே ட்ரோன் வாங்க முடியாது, காஸ்ட் கொஞ்சம் ஹையா இருக்கிறனால எங்களுக்கு சர்வீஸ் மட்டும் போதுன்னு சார்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட டீடைல்ஸ், டேட்டா பேஸ் எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்ப எங்களோட டீலர்ஸ், எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்க என்ன பண்றோம்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் மாதிரி அவங்க போயிட்டு இருக்கு. சார், அதே மாதிரி இப்போ ட்ரோன் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா. அந்த வகையில இது எவ்வளவு மெயின்டெனன்ஸ்? நீங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஆபரேட்டருக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப வராது. இதே நீங்க பெட்ரோல் இன்ஜின் அந்த பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்ஸ் இன்ஜின்ஸ், அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நம்ம வந்து பேட்டரி ஆபரேட்டர்ல வந்து ப்ராப்ளம் வரதில்லை. ஒன்லி மெயின்டெனன்ஸ் ஃபார் தி பேட்டரி, அவ்வளவுதான். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலோ இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வேணும், சப்போஸ் கிராஷ் ஆகி மோட்டர் மட்டும் மாத்தணும்னாலே நாங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்க 24 hours to 42 hours நாங்களே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப வந்து அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, சார் இப்ப வந்து நான் வந்து ஒரு ஓனர்னா ஒரு ஆளை வச்சு நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, சார் நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தேன் சார், ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணிருச்சு சார், ட்ரோன் தானா போயிட்டு சார், என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நாங்க எங்களை வந்து பார்ப்பாங்க, எங்களை வந்து பார்க்கும்போது சார் உங்க ட்ரோன் இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்கள்ட்ட லாக்னு ஒன்று இருக்கும், எங்களோட சாஃப்ட்வேர் ஓன் சாஃப்ட்வேர். அப்ப லாக்ல நாங்க பார்க்கும்போது என்ன மாதிரி ஆகுனா அது எதனால வந்து அந்த ட்ரோன் கிராஷ் ஆச்சுன்னு, ஒண்ணு மேனுவலா இவங்க ஃப்ளை பண்ணி இவங்க தவறா போய் இடிச்சிருச்சா, இல்ல இதுல ப்ராப்ளம் வந்துச்சான்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்பேர் உங்களுக்கு இப்போ நம்ம மேனுஃபேக்சர் டீம் என்ன இந்த ஸ்பேர் வேணாலும் நீங்க 24 hours உங்களுக்கு நாங்க சப்ளை பண்ண முடியும். நன்றி.